மே மாதம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பேருக்கு தாங்க டாப் 10, ஆனால் 18 படங்கள் இந்த வாரம் கவுண்டில் இடம் பிடிக்குது. ஏன்னா நம்ம டாப் 10 ட்ரெண்டிங் பண்ணுறோம். ஸோ ட்ரெண்டிங்கில் அவ்வளோ படங்களை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் அக்கரன். இந்த அக்கரன்ற படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1-2 தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். நான் இப்போதைக்கு பார்க்கும்பொழுது இது ரொம்பவே சின்ன படமாக வந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய வேறு லாங்குவேஜ் படங்கள் அந்த மாதிரிலாம் இங்கே ரீரிலீஸ் படங்கள்லாம் கவுண்டரில் பேசும்பொழுது சின்ன படத்தை வந்து இந்த வாரம் பேசியே ஆகணுன்றதுக்கோசம் எடுத்துருக்கோம். அதே சமயம் நின்று விளையாடுன்ற ஒரு படம் வந்து அந்த படத்தை எடுக்கல. இங்கே அக்கரனை பேசும்பொழுது MS பாஸ்கர் ஒரு நல்ல குணச்சித்திர நடிகர் நம்ம தமிழ் சினிமாவில். ஸோ அவர் வந்து மெயின் லீட் எடுத்து பண்ணியிருக்க படம் இந்த அக்கரான். இந்த படம் நாளைக்கு தான் வருது. நம்ம எக்ஸ்பிரேஷன் தான் கவுண்டர் பண்ணியிருக்கோம். தேட்டரிக்கல் இல்லை, எக்ஸ்பிரேஷனும் பெருசாக இல்லை. பட் ஆர்டிஸ்ட் வால்யூம் ஓரளவுக்கு இருக்கிற காரணத்தால நம்ம உங்ககிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம் சின்ன படத்தை சொல்லி ஆகணுன்றதுக்கோசம். நம்ம கூட 9வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் டபுள் டக்கர் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு 5வது வாரம் ஆக்சுவலி 1 மாசத்துக்கிட்டே தேட்டர்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. போன வாரம் வரைக்கும் கூட 2 தேட்டர் ஓடிச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா வாஷ் அவுட்ல இருக்கு. மேபி ஸ்கிரீன் தருவாங்களான்னு தெரியல. நம்ம இதே கவுண்டில் 9வது அடுத்ததா பார்க்க போற படம் ஹாட்ஸ்பாட் படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு 6வது வாரம் இது 35 நாளா வந்து இந்த படம் தேட்டரில் கடந்தது. இந்த படத்துக்கும் லாஸ்ட் வீக் 2 தேட்டர் இருந்தது. பட் இந்த வாரம் வாஷ் அவுட்ல இருக்கு. தேட்டர் தருவாங்களான்னு தெரியல. அனைமா தர வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனிவே இவ்வளவு நாள் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஒரு தமிழ் படமா இருந்து நிறைய இந்த வேற்றுமொழி படங்கள் அப்புறம் ரீரிலீஸ் படங்களுக்கெல்லாம் மத்தியில இவ்வளவு நாள் ஓடுனதுன்றது பெரிய விஷயம். அதனால வாஷ் அவுட் ஆனாலும் இந்த வாரம் கவுண்டர்ல பண்றோம். நம்ம கவுண்டர்ல 8வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் கோட் லைஃப். தி கோட் லைஃப் ஒரு மலையாள படமா இருந்தாலும் 25 நாள் 150 கோடி மேல வசூல் பண்ணி தமிழை பொறுத்த வரைக்கும் 5 வாரம் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. ஆக்சுவலி 5 வாரம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நேற்று வரைக்கும் தேட்டர் தரல. பட் இனி மார்னிங் பார்த்தாக்கா சிங்கிள் ஷோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆடி ஜீவிதம் தமிழ்ல வந்த தி கோட் லைஃப் படம் 6வது வாரத்திலும் தமிழ்நாடு தேட்டரில் ரன் ஆக போகுது. நம்ம இதே 8வது இடத்துல அடுத்ததா பார்க்க போற படம் பிரேமலு மலையாளத்துல ரிலீஸ் ஆகி 80 நாள்ல தாண்டி ஓடிட்டு இருக்கு. தமிழை பொறுத்த வரைக்குமே இந்த படம் 50 நாள் கிட்ட வந்துருச்சு. இந்த 50 நாள்லயும் லேட்டஸ்டா ஒரு 3-4 வாரமா சிங்கிள் தேட்டர் தான் போட்டு ஓட்டினாலும் இந்த வாரமும் பாத்தீங்கன்னா அந்த சிங்கிள் தேட்டர் கண்டினியூ ஆகுது. ஸோ தமிழ்லேயே 50வது நாள் பிரேமலு கம்ப்ளீட் பண்ண போது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். இத்தனைக்கும் இந்த படம் மாஸ்டர்ல 3 வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாலும் சிங்கிள் தேட்டர்ல சர்வே ஆகிட்டு இருக்கு. 3வது வாரம் கழிச்சும். நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போற படம் சபரி. இந்த சபரி படத்துல வரலட்சுமி சரத்குமார் ஹீரோயினா லீட் பண்ணிருக்காங்க. இது நாளைக்கு தான் வரப்போது. பெருசா யாருக்கும் தெரியாது. எக்ஸ்பெக்டேஷன்ல கவுண்டர் பண்ணிருக்கோம். வரலட்சுமி படமா இருந்தாலும் தேட்டரில் பார்த்தீங்கன்னா 5 தேட்டர்ன்றது 10 தான் வரும் போல இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும். எனவே நிறைய ரீரிலீஸ் அப்புறம் அதர் லாங்குவேஜ் படங்கள்லாம் நிறைய பேசிட்டு இருக்கும்போது தமிழ் படங்களையும் சொல்லணுன்றதுக்கோசம் இந்த வாரம் வலுக்கட்டாயமாக எடுத்திருக்கேன். சின்ன படமாக இருந்தாலும் நிறைய படங்கள் வந்து இங்கே சக்ஸஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இந்த சபரி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ரொம்ப நல்லா பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வாரமும் கவுண்டரில் பார்ப்போம். நம்ம கவுண்டரில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் குங்ஃபு பாண்டா. இந்த குங்ஃபு பாண்டா பொறுத்த வரைக்கும் 49வது நாள். ஆக்சுவலி நம்ம 50 நாள் வரப்போகுது நினைக்கிறேன். நாளைக்கோ நாளானிக்கோ எனிவேங்க. இங்கிலீஷ் படத்தில் அதுவும் குங்ஃபு பாண்டா மாதிரி ஒரு படம்லாம் வந்து இது 4th பார்ட்டு. 50 நாளைக்கு இங்கிலீஷ் படம் வந்து இங்கே தமிழ் டப்பிங்கில் வந்து ஓடுறது பெரிய விஷயமா தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த குங்ஃபு பாண்டா அப்படியே 50 நாள் வந்து கிராஷ் பண்ணிடுச்சிங்க. அதுவும் இப்போ 50வது நாளில் கூட பார்த்தீங்கன்னா 3 தேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம சிட்டியில் ஓட போகுது. அதுவும் தமிழ் லாங்குவேஜ்லேயே இந்த படம் ஓட போகுது. நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த மஞ்சுமல் பாய்ஸ் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகியே 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போ இந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 தேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க சிட்டியை பொறுத்த வரைக்கும். இத்தனைக்கும் இந்த படம் OTTல எப்படா வரும் நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. இந்த வாரம் மே 3ஆம் தேதி ஹாட்ஸ்டார் OTTல ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருந்தும் இந்த வாரம் 3 தேட்டரில் கொடுத்துருக்காங்க. எனவே டிவியில் பார்த்தா கூட தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு வர்த்தான மூவின்னு சொல்லிட்டு ஆட்கள் வந்தாலும் வரலாம். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் காட்சிலா எக்ஸ் காங். இந்த படம் ரிலீஸ் ஆகியும் 5 வாரம் முடிஞ்சு 6வது வாரம் வரப்போகுது. இந்த சீரீஸ்க்கு தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பு இருக்கிறனால அந்த அளவுக்கு இங்கே போலனாலும் அப்படியே சர்வே ஆயிடுச்சுங்க 5 வாரம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல 3 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் பில்லா. இந்த பில்லா நம்ம அஜித் நடிச்சு 2007 வந்த ரீரிலீஸ் படம் தான் இது. நம்ம அஜித்தோட பிறந்த நாள் காரணமாக மே 1ஆம் தேதி இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கோசம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நிறைய தேட்டர்கள் எடுத்திருந்தாங்க. நைட் ஷோ கூட போட்டிருந்தாங்க. ஓரளவுக்கு டிக்கெட் ஃபீலிங் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 தேட்டருக்குள்ள தான் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுற மாதிரி இருக்குது. அப்படி இருந்தும் நம்ம இவ்வளோ டாப்பில் பண்ணியிருக்கோன்னா இந்த படம் முதல் நாள் வந்து அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்து பார்த்தீங்களா, அதை நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம் ஒரு 2 டே. ஏன்னா நம்ம வீக்லி டாப் 10 அந்த டைம்குள்ளே இது அமையல. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம இதை ஒரு படி கீழே வைக்கலாம். ஆனாலும் முதல் நாளில் இருந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்கோசம் நம்ம இந்த அளவுக்கு ஒரு கவுண்டர் டாப் கொடுத்துருக்கோம். எனவே இந்த படம் வந்து ரீரிலீஸில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் எடுக்கலன்றதை சொல்லணும். ஏன்னா அஜித்தோட பிறந்த நாள்ன்றதுனால அன்னைக்கு டைமில் மட்டும் பெஸ்ட்டாக போச்சு. அப்புறம் இன்றைக்கும் சுமாராக தான் போயிட்டு இருக்கு. நாளைக்குன்றது ரொம்பவே தேட்டரில் குறைஞ்சிருக்கு. நம்ம இதே 3வது இடத்துல அடுத்ததாக பார்க்க போகிற படம் குரங்கு பெடல். இந்த குரங்கு பெடல் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி ரிவ்யூலாம் நிறைய வந்துச்சு. ஏன்னா ப்ளஸ் ஷோ போட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ நல்ல ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கு. படம் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. அப்புறம் ரிவ்யூக்கு என்ன குறை வந்துருப்போம். ஸோ நல்லா தான் இருக்கும். இங்கே மெயின் விஷயம் தேட்டரிகள்ன்றது ஒரு 20 தேட்டருக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் பிரசன்ஸ். இந்த மாதிரி படத்தை ஆடியன்ஸ் தேட்டரில் என்ன மாதிரி ஆதரிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம
நம்மளுக்கு இப்போ ரிசல்ட்டாக தெரிஞ்சாகணும். ஸோ அது நெக்ஸ்ட் டேலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம அடுத்ததாக இதே 3வது இடத்துல பார்க்க போகிற படம் ஒரு நொடி படம் போன வாரமே ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த வாரம் இந்த படம் நல்லா இருக்குன்ற காரணத்தால் தான் இந்த அளவுக்கு டாப் ஒன்று வச்சிருக்கோம். ஆக்சுவலி குரங்கு படலை விட ஒரே கவுண்டில் வச்சாலும் சிலதை நான் கொஞ்சம் டாப் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு நொடியை டாப் டே சொல்லிடலாம். ஏன்னா 2வது வாரத்திலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தேட்டர் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் கிடச்சிருக்கு. மோஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஷோனா போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா 15-20 தேட்டருக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் சில ஷோஸ்லாம் இருந்திருந்தாலும் மோஸ்ட்லி 2வது வாரத்தில் ஒரு சின்ன படமாக வந்து 10 தேட்டர் கொடுக்குறலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ புதுசாக வந்திருக்க அக்காரானுக்கே பார்த்தீங்கன்னா 2 தேட்டர் கூட கிடைக்கல. இப்போ சபரிக்கு வந்து 5-10 தேட்டர் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது யோசிச்சிங்க படம்ங்கிறது ஆகாவுக்கும் சொல்ல முடியலனாலும் கண்டிப்பாக ஒரு தமிழ் படமாக சர்வேவிங்கில் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இருக்கிறனால அவங்களோட பொசிஷன் எல்லாமே நல்லா இருந்தாலும் ஹீரோங்கிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியா பண்ணுறாரோ இவர் கரெக்டாக செட் ஆகலையே அந்த படத்துக்குன்ற மாதிரி தோணதான் செய்யுது. எனிவே கான்செப்ட் பெஸ்ட்டாக இருக்கிறனால கண்டிப்பாக வந்து அந்த ஒரு நொடி நம்மளை ரசிக்க வச்சிரும். ஸோ தமிழ் படத்தில் பெஸ்ட்டாக படங்கள் வந்தாலும் ஆடியன்ஸும் தேட்டரும் அதை வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறதுன்றதே பெரிய விஷயம். அந்த பூஸ்டப் இப்போ ஒரு நொடிக்கு லைட்டாக கிடச்சிருக்குன்றதுனால நம்ம இந்த அளவுக்கு டாப் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டில் 2வது இடத்துலையும் 3 படங்களை பார்க்க போகிறோம். இதில் முதல்ல பார்க்க போகிற படம் ரத்னம் ரிலீஸ் ஆகி இது 2வது வாரம் தான். லாஸ்ட் வீக்கில் வந்து ஓரளவுக்கு நிறைய தேட்டர்கள் கொடுத்து மெயின் ஸ்க்ரீன்லாம் எடுத்திருந்தா கூட இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நிறைய தேட்டர்கள் குறைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் 20 தேட்டர் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லலாம் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இத்தனைக்கும் படம் வந்து அவ்வளோ அட்டி கேவலமாக மட்டமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குதாங்க. நம்ம ரிவ்யூவரோட பேச்செல்லாம் அப்படி தாங்க இருக்குது. ஆனால் ஓவராலாக ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கேட்கும்போது வழக்கமான அரி படம் மாதிரி எங்களுக்கு கமர்ஷியலாக போயிடுதுங்க படம். அரினா இவ்வளோ தாங்க இருக்கும் எங்களுக்கு தெரியுங்க ஓகேங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் விஷயம் இருக்குது. விஷால்னாலே ஒரு கடுப்பாகுது. மனுஷன் வேறு விஜய் மாதிரி மேனரிசம் அந்த மாதிரிலாம் இன்னும் வந்து நிறைய நடிகர் சங்க விஷயத்தில் அந்த மாதிரி விஷால் மேலே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் விஷயம் இருக்குது. என்ன தான் மார்க் ஆண்டனி ஹிட்டானாலும் அவர் எப்பரா வந்து காலவாரி கவுத்து விடுறதுன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கு இங்கே ஒரு கமர்ஷியல் படம் வந்துன்னா கேட்கணுமா? கமர்ஷியல் படம்னாலே வந்து புஷ்பாவே நம்ம ஆளுங்க மட்டம் தட்டினவங்க. ஸோ இந்த ரத்தனத்தெல்லாம் கேட்கணுமா? அதே சமயம் அரிக்கு வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு வேற லெவல் சமர் கமர்ஷியல் டேரக்டராக வந்து நிறைய படங்கள் வெற்றி கொடுத்த டேரக்டராக நம்ம அரி இருந்துட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு தான் வந்து வேற மாதிரி இந்த சோசியல் மீடியா ஃபார்ம் பண்ணியிருக்கல. அதாவது சங்கர் வந்து ஐயர்களுக்கோசம் படம் எடுக்கிறாரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்க ஜாதிகளுக்கோசம் படம் எடுக்கிறாரு. இந்த மாதிரிலாம் அந்த யூடியூப்பில் பல பேர் கிளப்பி விட்டுறானுங்க வீடியோ பண்ணுறன்ற பேரில். அதையும் நிறைய பேர் நம்பி இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் விஷயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம அரி எடுக்கிற கான்செப்டே கமர்ஷியல் எல்லாம் வந்து கர்ணம் தப்புனா மரணங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே சேர்ந்து ஓவராலாக நெகட்டிவ் விஷயம் கொடுத்துட்டாங்க தாங்க சொல்லணும். ஸோ தேட்டரில் போய் ஆடியன்ஸ் வந்து பார்க்குற ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் படத்தை இவங்க ஒரு மாதிரி நெகட்டிவேஷன் கொடுத்து ஒரேடியாக ஊற்றி மூட பார்த்துட்டாங்க. ஸோ அது நடந்துகிட்டும் இருக்குது. என்னதான் மக்கள் மைல்டாக சப்போர்ட் பண்ணாலும் இந்த படமும் கண்டிப்பாக சொல்கிறேன், இது சன் டிவியே யாரோ வாங்கினான்னு வைங்களேன், உங்களுக்கு டிஆர்பின்றது பெட்டராக தாங்க இருந்துகிட்டு இருக்கும் பூஜை அளவுக்கு. நம்ம கவுண்டில் அடுத்ததாக இதே 2வது இடத்துல பார்க்க போகிற படம் ரோமியோ ரிலீஸ் ஆகி இது 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம். இந்த வாரத்தில் 25வது நாள் போஸ்டர் வரும். மோஸ்ட்லி ரெட் ஜெயின் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் ஆண்டனிக்கும் பிச்சைக்காரனுக்கு அப்புறம் 25 நாள் தேட்டரில் ஓடுது. இந்த படமும் என்னதான் வந்து ப்ளூ ஸ்டே இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நைட்டிலாம் கழுவி ஊற்றினாலும் ஓரளவுக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸோட இந்த படம் தேட்டரில் மைல்டாக ஓடிட்டு தாங்க இருக்கு. லாஸ்ட் நேற்று வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா தேட்டர்கள் சரியாக புக் ஆகலை. ஏன்னா நிறைய ரீரிலீஸ் இந்த மாதிரிலாம் நிறைய சொதப்பல்களாக இருந்தால. பட் இப்போத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 தேட்டர் கிட்ட கிடைக்குது நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இது வந்து உங்களுக்கு 25வது நாள்லையும் கிடைக்குதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லி ஆகணும். லேட்டஸ்ட்டாக நிறைய வந்து தேட்டர்களில் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இந்த ரோமியோ வந்து அந்த ஸ்ட்ரகிளுக்கு மத்தியில் ஒரு ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சர்வே பண்ணி ஓட்டுறதுன்றது ஆடியன்ஸ் கிட்டையும் தேட்டர் கிட்டையும் பர்ஃபார்மன்ஸ் இருந்துட்டுன்னு சொல்லலாம். நம்ம கவுண்டில் அடுத்ததாக இதே 2வது இடத்துல பார்க்க போகிற படம் தீனா. இந்த தீனாங்கிற படமும் May 1 நம்ம அஜித் பிறந்தநாளை முன்னிட்டு தான் வந்தது. நிறையவே மெயின் ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க. அதை விட அந்த மெயின் ஸ்க்ரீன்ஸில் நிறைய ஃபில் ஆச்சு. நிறைய தேட்டர்கள் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடிச்சு. அதில் மோஸ்ட் ஆஃபாக இந்த படத்துக்கான ஃபீலிங்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேட்டர்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 தேட்டருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு இப்போ அஜித் விஜய் அப்படின்ற ஒரு அந்த காம்படிஷன் இருக்குது. அதை ரீரிலீஸ்லேயும் கொண்டு வந்து அதுவும் அஜித் பர்த்டேக்கு கரெக்டாக கொண்டு வந்து இங்கே ஃபேன்ஸ் வர வந்து ரீரிலீஸில் உருவாக்கிறாங்க தான் சொல்லணும். எனிவே தீனா வந்து உங்களுக்கு என்னதான் வந்த டைமில் ஒரு வேறு லெவல் படமாக இருந்தாலும் அஜித்துக்கான மார்க்கெட்டுன்றது கண்டிப்பாக நம்ம ரசிகர்கள் பேசினாலும் நம்ம உண்மையாக சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. அஜித் அவரோட மார்க்கெட்டை வந்து தக்க வச்சுக்க மாட்டாருன்னு தான் சொல்லணும். அவருக்கான டையார்ட் ஃபேன் இருக்காங்க. ஸோ அவங்களாம் அந்த பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து உள்ளே வந்தால் தான் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியாகும். அது தீனாக்கு அன்னைக்கு நடந்தது. பட் இன்றைக்கி ரீரிலீஸில் நடக்கணும்னா ஒரு ஆக்டரோட அந்த எக்ஸ்ட்ராப்ளேஷன் தேவை. அது அஜித் வந்து கரெக்டாக தக்க வச்சுக்கலையோன்ற மாதிரி தான் தெரியுது. இந்த படம் வந்து ரீரிலீஸில் மிகப்பெரிய ஓட்டம் ஓடலனும் போது, ஏன்னா அஜித் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை தெரியும். என்னதான் இருந்தாலும் வந்து இந்த படம் இன்னைக்கு தேட்டரில் ஓடுறதுன்றதே பார்த்தீங்கன்னா ரீரிலீஸில் எவ்வளோ படங்கள் வந்துட்டு இருக்கும்போது இந்த தீனா பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்றது அஜித் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்றதை காட்டுது. ஆனால் அதை அவர் ரொம்பவே கரெக்டாக அவர் மெயின்டைன் பண்ணி இருந்தார்னா இந்த படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது பெருசாக இருந்திருக்கும். தேட்டரிகள்ன்றது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். அதோட ரன்னிங் டேன்றதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் இந்த படத்தோட கலெக்ஷன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் க்ரோஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. இங்கே நான்
யாருக்கும் ரசிகர்கள் ஃபேன் வார் வரக்கூடாது அப்படின்றதுக்கோசம் தான் பில்லாவுக்கும் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட் கவுண்டவுன், தீனாவுக்கும் உங்களுக்கு பெஸ்ட் கவுண்டவுன் கொடுத்துருவோம். ஆக்சுவலி தீனாவுக்கு இந்த கவுண்டவுன் வந்து பக்கா வருத்து தான் சொல்லணும் இந்த வாரத்தில். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓப்பனிங்கில் எடுத்தது, சர்வைவிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கிங் ரேஞ்சுறது கம்மியாக தான் பாருக்கு. யாராச்சும் என்ன தீட்டி கமெண்ட் பண்ணுறதுக்கு பதில் தேட்டரில் போய் படம் பாருங்கயா. நம்ம கவுண்டில் முதலிடத்தில் 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் அரண்மனை 4. அரண்மனை 4 நாளைக்கு தான் தேட்டரிக்கில் வருது. ஆக்சுவலி போன வாரமே வந்திருக்கணும். ஒரு சம்பவம் நடந்து இந்த வாரம் தேட்டரிக்கில் வரப்போகுது. ரெஜெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் தேட்டரிக்கில்றது ரொம்பவே எல்லா மெயின் ஸ்கிரீன்ஸையும் எடுத்துட்டாலும் சொல்ல முடியாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் மெயின் ஸ்கிரீன்ஸ் இந்த படத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க. இனிமே சுந்தர் சி டைரக்ஷனில் ஒரு 3 பார்ட் வந்து அவங்க வெற்றிகரமாக அமைஞ்சிடுச்சு. ஸோ 4வது பார்ட்லையும் தமனா, ராஷி கண்ணா, அப்புறம் வழக்கமான சுந்தர் சியோட அந்த அரண்மனை டெம்ப்ளேட் தான் அது ஆடியன்ஸை நிறைய டைமில் கவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் நிறைய அடிக்குது, தேட்டரில் போய் உட்காந்துலாமான்ற மாதிரி மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாக, என்னதான் இருந்தாலும் இந்த கமர்ஷியல் படத்துக்கு பேய் படத்துக்குலாம் ரிவ்யூவர்ஸ் நல்லா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆடியன்ஸ் ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாக வந்துடுச்சுனாக்கா இந்த படத்துக்கான தேட்டரிக்கல்ன்றது ரொம்பவே நல்லா போக ஆரம்பிக்கும். பார்ப்போம் அது என்ன மாதிரி நடக்குதுன்றத நாளைக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்பொழுது பெருசாக தேட்டரிக்கல் புக்கிங்கிறது ஆகலை. ஆனால் தேட்டரிக்கல் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்றது நம்ம ஓப்பனிங்கில் மட்டும் எடுத்துக்கூடாது, வீக்கெண்டு சேர்த்து தான் பார்க்கணும். வீக்கெண்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு இன்றைக்கே தெரியாது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வாரத்தோட அந்த ரேஞ்சில் நம்ம அரண்மனை இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு வர்த்தான ஒரு படம் தான். அந்த வர்த்தை காப்பாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் வீக்லேயும் இந்த படம் பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்றதை நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்துருவோம். நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் கில்லி. கில்லி படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம் கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிடுச்சு. அதுவும் ப்ரீ ரிலீஸ்லேயே. ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதே 50 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. ரீ ரிலீஸில் 20 கோடி. ஆக்சுவலி ஒரு படம் ரெக்கார்டு பண்ணிட்டே பிறந்ததுன்னு சொன்னாக்கா அது கண்டிப்பாக நம்ம கில்லின்னு சொல்லலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு வேறு லெவல் ரெக்கார்டிங்கில். ஆக்சுவலி சோலைன்றது தான் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஒரு நம்பர் 1 ரீ ரிலீஸ் படமாக இருந்தது. சோலைங்கிறது தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல, அது ஒரு வேறு லெவல் படம். ஸோ அந்த படத்தையே இப்போ செகண்ட் இடத்துக்கு தள்ளிச்சுன்னு சொல்லலாம் நம்ம கில்லி. ஆக்சுவலி இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம விஜய் வந்து நான் தமிழ்நாட்டில் மட்டும் நம்பர் 1 கிடையாது, இந்தியாவிலேயே நம்பர் 1 அப்படின்றத நிரூபிக்கிற விதமாக லியோவோட அந்த ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷனை நிரூபிச்சிருப்பாரு. ஸோ இங்கே அதை தாண்டி கில்லிங்கிறதோட அந்த ரீ ரிலீஸ் கலெக்ஷன்லையும் நிரூபிச்சிருக்காரு நம்ம விஜய். ஆக்சுவலி இப்போவும் எவ்வளோ புது படங்கள் வந்திருந்தாலும் இந்த இயர்லேயே சொல்கிறேங்க, இந்த இயர்லேயே நிறைய புது படங்களுக்கு மத்தியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4வது 3வது அந்த ரேஞ்சில் வந்து இது கில்லியோட கலெக்ஷன் வந்திருக்கு. ஆக்சுவலி மக்கள் தேட்டரிக்கில் ஒரு படம் போலாண்டி நீ முடிவு பண்ணாக்கா அது கில்லியாக இருந்துட்டு இருக்கு. அந்தளவுக்கு ஒரு வேற லெவல் படமாக இந்த கில்லி படம் அமைஞ்சிருக்கு. படம் எவர் கிரீனுங்க, என்னைக்கு பார்த்தாலும் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம விஜயோடைய மேஜிக் சேர்த்து இந்த படத்துக்கு வேற லெவல் வைப்பை உண்டாக்கிடுச்சு. ஆக்சுவலி இந்த படம் வரும்போது என்ன மூடில் இருந்ததோ அதே மூடு தான். ஒன்றும் இல்லை, இப்போ 2004 எவனாச்சும் டைம் மிஷின் கண்டுபிடிச்சி 2024 போகலான்ட்டு டைம் மிஷினில் கிளிக் பண்ணுறான்னு வைங்களேன், அவன் 2024 வந்து கில்லி படத்தை வந்து என்னடா அது 2004 பார்த்தோம் அதே செலிப்ரேஷன், இப்பயும் அதே செலிப்ரேஷன், டைம் மிஷின் ஒர்க் ஆகலையும் சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து பேக் போயிட்டு மிஷின் மேலே சந்தேகப்படுவான். ஸோ அந்த அளவுக்கு இந்த கில்லி படத்தோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி கில்லியை பற்றி நம்ம வேண்டுமே புகழ்கிறோம், விஜய்க்கு சொம்படிக்கிறோன்ற மாதிரிலாம் நிறைய மெசேஜஸ் வரும். நம்ம ஒரு படம் இருக்குன்னையா நீங்கள், அதனால தான் நான் தீனா பில்லாலாம் வந்து நல்லாவே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி அதுக்கு வர்த்தான படம் தான். பில்லா மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருக்கலாம். ஏன்ட்டு கேட்டால் நான் அஜித்தை வந்து நெகட்டிவ் பண்ணுன்ற எனலாம் கிடையாது. நான் எல்லாருமே வந்து ஈக்குவலாக கொண்டு போகணும், உள்ளதை உள்ளபடி சொல்லலாம் தான் பார்க்குறேன். ஃபேன் வார் வரக்கூடாதுன்றதுக்கோசம் சில விஷயங்களை உங்களுக்கோசம் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இனிமே நானும் எவ்வளவோ என்னை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொன்னாலும் நிறைய பேர் புரிஞ்சிக்கிறல. சரி ஓகே, எடுத்து சொல்கிறது என்னோட கடமை. புரிஞ்சிக்கிறதும் புரிஞ்சிக்காததும் உங்களோட அறியாமைன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்த விரும்பல, உங்களோட விருப்பம் சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ வேலை பார்க்கறதுக்கு கிளம்புறேன்ப்பா.